அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. இனிய உறவுகளை, நாம் கடந்த காணொளிகளில் சர்க்கரை நோய் என்றால் என்ன, அது எதனால் ஒருவருக்கு வருகிறது, சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் என்ன, சர்க்கரை நோய் வந்தால் எவ்வாறு நம் உடல் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் பாதிப்புக்கு உள்ளாகிறது, பாதிப்படைகின்றது, என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கின்றது என்பது குறித்தெல்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் சர்க்கரை நோயினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட அதனை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருப்பது, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். தெரியும், சர்க்கரை நோய் என்பது பார்ப்போம், விளம்பரம் வந்துக்கே இருக்கு. டெய்லி பார்த்தோம்னா சர்க்கரை நோயா ஒரே நாளில் குணப்படுத்தி வருகிறேன், 2 நாளில் குணப்படுத்தி 5000 கொடு 10,000 கொடு என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல என்னன்னா, சர்க்கரை நோய் எதனால் வருகிறது, எப்படி சர்க்கரை நோய் என்னன்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஒரு முறை சொல்கிறேன். நான் நம் உடலில் உள்ள பேங்க்ரியாஸ் கணையமானது என்ன செய்கிறது, என்னன்னா அந்த இன்சுலின் என்கின்ற ஹார்மோனை ஒன்று சுரக்காமல் நிறுத்தி விடுகிறது, ஒன்று சுரக்காமல் அதை உற்பத்தி செய்யாமல் நிறுத்தி விடுகிறது, அல்லது மிக மிக குறைவாக சுரக்கிறது. இவ்வாறு சுரக்கின்ற போதுதான் சர்க்கரை நோய், சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில் அதிகரிக்கிறது, சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்திலும் சிறுநீரகத்திலும் அதிகரித்துகிறது. இதுதான் சர்க்கரை நோய். இதுதான் சர்க்கரை நோய் பற்றியெல்லாம் முன்னாடி நிறைய நான் பேசியிருப்போம். இன்றைய தினம் என்னென்னா, எந்த நோயாக இருந்தாலும் நாம் அதனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும். அதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இங்கிலாந்தில் பிறந்தவர். இவர் உலக புகழ் பெற்ற ஒரு இயற்பியல் மேதை. கணக்காக இருந்தாலும் இயற்பியலில் உலக புகழ் பெற்றவர். இந்த பால் வீதி குறித்து, அண்டம் இருக்கிறதா யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் குறித்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்தவர். இவரது 21வது வயதில் இவருக்கு ஒரு நோய் இருப்பதை கண்டறிகின்றனர். அது என்னன்னா, மோட்டார் நியூரான் டிசீஸ். மோட்டார் நியூரான் டிசீஸ். இந்த டிசீஸ்னா என்னன்னா, இவரால் பேச முடியாது, கேட்க முடியாது, தசைகளை அசைக்கவே முடியாது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எதையும் அசைக்கவே கூடாது, முடியாது, கூடாதல்ல முடியாது அவரால். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பலவிதமான பரிசோதனைக்கு பின்னாடி இவரை என்ன சொன்னாங்கன்னா, இவர் விரைவில் இறந்து விடுவார், இவருக்கான காலம் சில ஆண்டுகள் மட்டும்தான் என்று மருத்துவ குழு சொல்லிவிடுகிறது. இதை கண்டு அவர் வருத்தப்படவில்லை, பயப்படவில்லை. இவர் தன்னுடைய வழியில் தான் என்ன நினைத்தாரோ அதில் இவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இவர் ஒரு இவர் ஆராய்ச்சியாளர் வேற, இயற்பியலில் ஆராய்ச்சியாளர் ஒரு பக்கம். இவர் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் விரிவுரையாளர், அதாவது ப்ரொஃபஸர், ஆராய்ச்சி மாணவர், இப்படி பல பொறுப்புகளில் பல விதமான பணிகளில் ஈடுபட்டு இருந்தவர். இவர் பேச முடியாது, நடக்க முடியாது, எழுத முடியாது. ஆனால் இவர் ஒன்று மட்டும் தெரிந்தார், அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்தவாறு தன்னை வளர்த்து கொண்டார். அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்தவாறு அதையெல்லாம் அறிந்து கொண்டு என்ன சொன்னார்னா, ஆரம்ப காலங்களில் இந்த இந்த பேச்சு தசைகளை இயக்க கற்றுக்கொண்டு அதன் மூலமாக இவர் பேசி வந்தார். குறிப்பிட்டு கொஞ்ச நாளில் அதுவும் போய்விட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா,
இவருடைய கருத்துக்களை சொல்லணும். இவர் நிறைய நூல்கள் வேற எழுதியிருக்கிறார், புத்தகங்கள் படித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இவர் தன்னுடைய கருத்துக்களை வந்து சொன்னா தானே இன்னொருத்தவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா தானே நூலாக வடிக்க முடியும். இவர் என்ன சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னா, இவர் வந்து கொஞ்ச நாள்ல வந்து கண்ணின் மூலமாக இவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார். இவர் கண் பார்வையை வந்து 2 கேமராக்கள் வந்து என்ன செய்யும்னா, அப்படியே கவனித்து கொண்டே இருக்கும். ட்ராக் பண்ணும். கண்ணின் மூலமாக எங்க அசைவுகளை வந்து உணர்ந்து கொள்ளும். உணர்ந்து அதன்படி வந்து இவருக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர், கஸ்டமைஸ்டு கம்ப்யூட்டர். கஸ்டமைட்னா இவருக்கு ஏற்றபடி அவருக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அதுக்கெல்லாம் ஏற்றபடி அதன் மூலமாக இவர் செயல்படும்படி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வந்து உருவாக்கி அதன் மூலமாக இவர் பேசுகின்றார். இவர் கண்ணினுடைய அசைவுகளை வைத்து இவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை அந்த கம்ப்யூட்டர் வந்து சொல்லிவிடும். அப்படி 21 வயதில் குறிப்பிட்ட காலத்தில் இறந்து விடுவோம் என்று பல மருத்துவர்களால் சொல்லப்பட்ட ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் 50 வருடங்கள் அதற்கு உயிரோடு இருந்தார். 50 வருடங்கள் உயிரோடு இருந்தார். இருந்து அது மட்டுமல்ல, அண்டத்தில் பிளாக் ஹோல்ஸ் இருக்கு, அது வந்து ஒரு ரேஸை வந்து வெளியிடும். அது அப்படிப்பட்ட கருத்துக்கள் பல புதிய ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைய அண்டத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து படித்தார். பால் வீதியை பற்றி மில்க்வேன்னு சொல்கிறாங்கல்ல, பால் வீதி, அதாவது இவர் தான் முதல் சொன்னார், பால் வீதிக்கு அண்டத்துக்கு, அதாவது யூனிவர்ஸுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது என்ற கருத்தை முதலாக எடுத்து சொன்னவர் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அதனால் இதேதான், யாருக்கும் எந்த பாதிப்பும் வருகின்ற போது அதற்காக அஞ்சி நடுங்கி பயந்து விடாமல் நாம் அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி நாம் புதிதாக ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற வளர்ச்சியை வந்து நமக்கு சாதகமாக்கி கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அதுபோலத்தான் சர்க்கரை நோய் வந்தவர்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதிலையும் விருப்பமில்லை என்று இருப்பது கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் முதலாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா முதல்ல சர்க்கரை நோயை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். சர்க்கரை நோயை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். விழிப்புணர்வு அடைதல் வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும். சும்மா யாராவது போயிட்டு ஏமாந்து அந்த மருந்தை சாப்பிட்றேன், நாட்டு மருந்தை சாப்பிட்றேன், யுனானி ஏதோ ஒரு மருந்தை சாப்பிடுகிறேன் என்று பேர் வழி, ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்றதுக்காக இவங்க என்ன செய்வானா, எதை திண்டால் பித்தம் தெளியும் சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா நம்ம நோய் போயிருமா அப்படின்னா ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். சில நோய்களுக்கு வந்து இன்னும் உலக அளவில் வந்து மருத்துவம் இல்லை, மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, நிரந்தரமாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போ நமக்கு என்னென்ன, பேங்க்ரியாஸை வந்து மாற்றணும், கணையை வந்து மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் நமக்கு வந்து இந்த இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும், நோயை வந்து முடிவு கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் எய்ட்ஸுக்கு வந்து மருந்துகள் இல்லை, ஆனால் சிம்டமேட்டிக் மெடிசின் சொல்லுவாங்க. நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு மருந்துகளை உட்கொண்டு வருவது, நாமும் அதன்படி தான் நம்மது வந்து சிம்டமேட்டிக் மெடிசின் சொல்லுது. நோயினுடைய அறிகுறிக்கு ஏற்ற மருந்துகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு அந்த மருந்துகளை உட்கொண்டு வருவதனால், நான் சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன், சர்க்கரை நோய் என்றால் நம் நினைவுக்கு வருவது உலக புகழ் பெற்ற 2 பேர். ஒருவர் தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள். அவர் சர்க்கரை நோயோடு போராடி, சமுதாயத்தோடு போராடி இவர் என்ன செஞ்சார்னா தன்னுடைய 94 வயது வரை உயிர் வாழ்ந்தார். அடுத்தபடியாக நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள், இவருக்கு வந்து சர்க்கரை நோய். அது மட்டும் இன்னொன்று என்னென்னா, இவருடைய சர்க்கரை நோய் அது அவருடைய தந்தை வழி, அதாவது மரபு வழியாக வந்தது. ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக் டிஸார்டர், மரபு வழியாக வந்தது அவருக்கு. அவங்க அப்பாவுக்கு இருந்ததுனால வந்து விவேகானந்தருக்கு வந்து சர்க்கரை நோய் வந்துவிட்டது. இப்படி இந்த நோயை வந்து மருந்துகள் இல்லாத காலத்திலேயே அதோடு போராடி வெற்றி கண்டவர் வந்து தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள்.
அதுபோலத்தான் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நோயினை பற்றி அறிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த நோய் தொடர்பான மருந்து மாத்திரைகள் புதிதாக என்ன வந்திருக்கிறது, அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்தி உயிர் வாழ முடியும், எங்கு கிடைக்கிறது போன்ற அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டு அதனை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் உயிர் வாழ முடியும். அனைத்து பிறரை போல மற்றவர்களைப் போல நாமும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உயிர் வாழ முடியும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு நமக்கு வர வேண்டியது. எனக்கு இருக்கிறது. நான் அந்த நம்பிக்கையினால் தான் இன்னும் உயிரோடே நான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ அதனுடைய பாதிப்பினால் மிகவும் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அதனுடைய பாதிப்பினால் மிகவும் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கின்றேன். சரிங்களா? இப்போ ஒவ்வொருவரும் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முதல்ல என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். முன்னாடி நான் எப்பயும் போல நான் இருப்பேன், எதுவும் செய்ய மாட்டேன், நான் பாட்டுக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் அப்படின்வாங்க. அது மாதிரி வாழ போகிறேன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொன்றிலும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் நீங்கள் நல்லபடியாக எந்த விதமான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் நீண்ட காலங்கள் நிச்சயமாக உயிர் வாழ முடியும். அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்க முடியும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விழிப்புணர்வு, நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதில் முதலாக என்னென்னா, ஒன்று சொல்கிறோம், எப்படி முதல்ல நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வது. அது என்னென்ன மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், அதை பார்க்கலாமா? என்னென்னா, ஹெல்த்தி, அதாவது ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுதல். என்னென்னா, இதில் சொல்லுவாங்க, என்றைக்குமே உணவு உட்கொள்கின்ற போது அப்படியே முழுதாக இருக்கணும். இப்போ ஜூஸ் சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடலாம். ஆப்பிள் பழம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் என்று டாக்டர் மருத்துவ குழு சொல்லுகிறது. டாக்டர் சொல்கிறாங்க. அப்படி அதை ஆனால் அதையே ஜூஸாக சாப்பிட முடியாது. ஜூஸ் அடிக்கிற போதில் என்ன உடனடியாக நம்ம அது சர்க்கரையாக மாறி குளுக்கோஸாக மாறிடுது, இம்மிடியேட்டாக மாறி உடனடியாக ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை உடனடியாக அதிகரித்து விடும். சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறாங்க இவங்க, இப்போ அரிசியாக அரிஞ்சின்னா அதை ப்ராசஸ் பண்ணக்கூடாது. குத்தரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குத்தரிசி மாதிரி அதை குத்தரிசி சோறை சாப்பிடுங்க. அல்லது முழுமையாக இருக்கக்கூடிய சிறுதானிய வகைகள், சிறுதானிய வகைகள் இருக்கு இல்லையா, கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, குதிரைவாளி போன்றவற்றை இது என்னென்னா, இது உடைக்க மாட்டாங்க, அதை அப்படியே சாப்பிடுவாங்க. இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் நம்முடைய உடலில் அது செரிமானம் அடைவதற்கு கொஞ்சம் நேரமாகும். அப்பொழுது உடனடியாக சாப்பிட்ட உடனேயே அது என்னென்னா சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காது. அதனால் நாம் முழுமையாக இருக்கக்கூடிய தானிய வகைகளையோ, பழங்கள், காய்கறிகள், இப்போ காய்கறிகளை ஜூஸாக சாப்பிடக்கூடாது, சாலட்டு, நீங்கள் சாலடாக மாற்றி அதை சாப்பிடலாம். அப்படி முழுதாக சாப்பிட வேண்டும். அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இதுதான் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது. அடுத்து என்னென்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி. முன்னாடி என்னென்னா, எந்த ஒரு வேலையும் செய்யலாம், உடல் உழைப்பே இல்லை. உடல் உழைப்புன்னா மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. என்னென்னா ஏரோபிக் எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல். காலையில் இருந்தவுடன் வாக், கொஞ்சம் வேகமாக நடக்கணும், ஜாக்கிங் போகிறது, இல்லை எங்கள் ஊரில் ஆறு இருக்குது, இல்லை எங்கள் ஊரில் எங்கள் இதில் நீச்சல் குளம் இருக்குது அப்படின்னு அவங்க நீச்சல் செய்ய போடலாம், நீச்சல் அடிக்கலாம், ஸ்கிப்பிங் விளையாடலாம், ஓடலாம், ஆடலாம், ஜம்ப் பண்ணலாம். நாம் ஜம்ப் பண்ணுறது மாதிரி இது மாதிரி
ஏரோபிக் எக்ஸசைசஸ் சொல்லக்கூடிய ஓட்டம், நீச்சல் அடிப்பது, ஜாக்கிங் போகிறது, அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் செய்வது, இது மாதிரி இதை வந்து நம்ம செய்வதனால என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் வந்து சீரடைகிறது. அதே மாதிரி உடலில் வந்து ரத்தத்தினுடைய அழுத்தம் வந்து ரத்த அழுத்தம் வந்து குறைகிறது. பிபி பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக ஆகுவதற்கும், அடுத்து என்னென்னா இதய துடிப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். அது வந்து சும்மா இருக்கிறதுல ஸ்லோவாக இருக்கும். இந்த விதமான உடற்பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்ற போது செய்கின்ற போது நம்முடைய அந்த இதய துடிப்பு அதிகம் அடைவதால் என்னன்னா இரத்த ஓட்டம் வேகம் எடுத்து அடைப்புகளை எல்லாம் நீக்கி அது வந்து என்னன்னா நல்ல முறையில் இரத்த ஓட்டம் தடைபடாமல் செய்வதற்கு இவை பயன்படுகின்றன. சரிங்களா? அதனால இது வந்து தினந்தோறும் இப்போ வாரத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா வாரத்திற்கு 150 நிமிடங்கள், வாரத்துக்கு 7 நாள், அதை பிரித்து பார்த்துக்குங்க. எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. 150 நிமிடங்கள் அல்லது கொஞ்சம் வேகமாக செய்கிறேன்னா அது வந்து ஒரு வாரத்துக்கு 75 நிமிடங்கள். 75 நிமிடங்கள் வந்து ஒரு வாரத்திற்கு நாம் இந்த எக்ஸசைஸ் வந்து செய்யணும். தினந்தோறும் குறைந்தது 25, 10, 15, 20 வரை 20 நிமிடங்களாவது நாம் இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ளுவது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்யும். அடுத்தபடியாக வெயிட் மேனேஜ்மெண்ட், நம்ம எடையை வந்து ஒரே அளவாக வைத்திருப்பது. அதுக்கு இன்னும் வந்து எக்ஸசைஸ் வந்து உடற்பயிற்சி வந்து அதற்கும் பயன்படும். அடுத்து உணவு வந்து உணவு கட்டுப்பாடோடு நாம் இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடுனா எப்படி? அதிக அளவு சர்க்கரை உள்ள பொருட்களை உண்ணுதல் கூடாது, அல்லது அதிக அளவு கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை நாம் உண்ணுவதை தவிர்க்க வேண்டும். அதிக அளவு இனிப்பு, அதிக அளவு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, இது போன்ற உணவுகளை சர்க்கரை நோயாளிகள் உண்ணுவதை தவிர்த்து சர்க்கரையினுடைய அளவை வந்து நம்ம ஒரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இப்படி சர்க்கரையினுடைய அளவை ஒரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாக எடையும் ஒரே அளவாக இருக்கும். இந்த நடைப்பயிற்சியும் சாப்பாட்டில் வந்து நம்ம கட்டுப்பாடு வைத்திருக்கின்ற போது நமக்கு அந்த உடல் எடையும் வந்து ஒரே அளவாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்தத்தை வந்து நாம் குறைப்பது. ஏன்னா இந்த சர்க்கரை நோய் வருகின்ற போது என்னென்னா மன அழுத்தம் வந்து கூடிரும். ஒன்று வந்து என்ன, பயம் வரும். அடுத்து வந்து என்னென்னா கை கால்கள் வந்து நடுக்கம் வரும். அல்சைமர் அதெல்லாம் வந்து நாளடைவில் வந்து வந்துவிடும். அல்சைமர் போன்ற நோய்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக முன்னாடியே நம்ம இதை பற்றி நாம் சொல்லியிருக்கோம். அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தருக்கு வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்னா அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் நாம் இறங்க வேண்டும். என்ன செய்யலாம்? யோகா கற்றுக்கொள்ளலாம், அல்லது தியானம் கற்றுக்கொள்ளலாம். தியானத்தில் வந்து இறங்கலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிடங்கள் யோகாவோ தியானமோ கற்றுக்கொள்வது மிக மிக பயனுள்ளதாக அமையும். அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மன அழுத்தத்தை அது குறைக்கிறது. மன அழுத்தம் அதிகமாகின்ற போது என்னென்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரிக்கிறது. ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது. அதோடு என்னென்னா பிரீத்திங் எக்ஸசைஸ், சுவாச பயிற்சி. மூச்சை ஆழமாக இழுத்து விழுவது, அது வந்து ஒரு பயிற்சியாக ஒரு தினமும் ஒரு 10 to 15 நிமிடங்கள் அதை செய்து வருகின்ற போது மன அழுத்தம் குறைகின்றது. அதை நாம் தினந்தோறும் காலையிலோ மாலையிலோ செய்து வர வேண்டும். அவ்வாறு செய்வதனால் நம்முடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள் வருகிறது. அடுத்து என்னென்னா மானிட்டரிங் அண்ட் டெஸ்டிங், அதாவது சர்க்கரையினுடைய அளவை நாம் அடிக்கடி கண்காணித்து கொண்டே வருவது. கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடினாலும் ஆபத்து, சர்க்கரையினுடைய அளவு குறைந்தாலும் ஆபத்து. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா
தொடர்ந்து பரிசோதனை, இரத்த பரிசோதனையின் மூலமாக நாம் இதை கண்காணித்து கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, குளுக்கோமீட்டர் வேண்டும். குளுக்கோமீட்டர் கொஞ்சம் வசதி உள்ளவங்க. ஏன்னா வெளியில் போனீங்கன்னா இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டு இப்போ பண்ணுறதுக்கே வந்து என்னென்னா, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து ரூ. 60 வரைக்கும் வாங்குறாங்க. ஸ்ட்ரிப்ஸில் வந்து பண்ணுறதுக்கு, குளுக்கோமீட்டரில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கே ரூ. 60 ஒன்றுக்கு வாங்குறாங்க. ஒரு சில இடங்களில் ரூ. 100 கூட வாங்கிடுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு குளுக்கோமீட்டர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு 2 முறையோ கூட உங்களுக்கு வசதிக்கு தகுந்தபடி அந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து அடிக்கடி கண்காணித்து கொண்டு வருகின்ற போது, நாம் இன்சுலின் எடுக்கின்றவர்கள் அதற்கு ஏற்றபடி நம்முடைய இன்சுலின் ஷெட்யூலை வந்து மாற்றி அமைத்து கொள்ள முடியும். மாத்திரையை மாற்றுவதும் அல்லது மாற்றிக்கொள்வதும் அது அடிக்கடி வந்து நம்ம அதை கண்காணிப்பதன் மூலமாக, சர்க்கரையினுடைய அளவை கண்காணிப்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, என்ன சோறு சாப்பிடுகின்றது, எந்த உணவு நாம் உட்கொள்கின்ற போது சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது, நமக்கு எதை சாப்பிடுகின்ற போது சர்க்கரையினுடைய அளவு குறைகிறது போன்றவற்றை நாம் இந்த கண்காணிப்பின் மூலமாக சர்க்கரையினுடைய அளவு வந்து அடிக்கடி பரிசோதனை செய்வதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து என்னன்னா, பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங். நம்ம சர்க்கரையினுடைய அளவை தான் அடிக்கடி நம்ம பார்த்துக்கே இருக்கிறது. அதுக்கு என்னென்ன, அதில் முக்கியமான ஒரு பிளட் டெஸ்ட்டு பண்ணிடுறோம். இப்போ ஒவ்வொரு நாள் திறந்தோறும் பார்க்க முடியலை அப்படின்னா மற்றொரு பரிசோதனை இருக்குது, HbA1c. HbA1c என்பது என்ன? இது வந்து ஒருத்தருடைய சர்க்கரையினுடைய ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, ஹீமோகுளோபின் வந்து கிளைமேட்டிக் அளவை வந்து அளந்துவதற்கு வந்து தெரிஞ்சுக்கிறது எதுனா இந்த HbA1c. இந்த HbA1cயின் மூலமாக 2 மாதத்திற்கு அல்லது 3 மாதங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு எவ்வாறு இருக்கின்றது. இது வந்து ஹெச்பின்னா ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபினில் வந்து இருக்கிற ஹீமோகுளோபின்றதுன்னா நம்முடைய இரத்த அணுக்கள், இரத்தத்தில் கூட சிவப்பு அணுக்களை வந்து எடுத்து பரிசோதனை செய்வாங்க. அவ்வாறு பரிசோதனை செய்கின்ற போது இந்த ஹீமோகுளோபினில் வந்து சர்க்கரையினுடைய அளவு கடந்த 2 அல்லது 3 மாதங்களாக எவ்வாறு இருக்கின்றது, குறைந்திருந்ததா அல்லது அதிகரித்து இருக்கிறதா அல்லது நார்மலாக இருக்கின்றதா என்பனவற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த HbA1c என்ற மருத்துவ பரிசோதனை, இரத்த பரிசோதனை வந்து நமக்கு உதவியாக இருக்கும். இதில் 3 மாதத்தில் வந்து நம்மளுடைய சர்க்கரையினுடைய அளவு எவ்வாறு இருந்தது, எந்தெந்த காலங்களில் அதிகரித்தது, எந்தெந்த காலில் வந்து நம்ம குறைவாக இருந்தது போன்றவற்றை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்து என்னென்னா, அடிக்கடி வந்து யூரின் கீட்டோன் டெஸ்ட்டு பண்ணணும். கீட்டோன் டெஸ்ட் வந்து அடிக்கடி நம்ம பண்ணுறதுல இது வந்து கீட்டோனுடைய அளவை வந்து அதிகரிச்சுக்கிட்டு நாம் அதனை குறைப்பதற்கான வாய்ப்பை பெற முடியும். அதுக்கடுத்து இப்போ சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருந்தால் அதற்கு வந்து ஹைப்போகிளைசீமியா, சர்க்கரையினுடைய அளவு வந்து குறைவாக இருப்பதற்கு ஹைப்போகிளைசீமியா என்று பெயர். அப்போ அந்த ஹைப்போகிளைசீமியா என்றால் எவ்வளவு அளவு சர்க்கரை இரத்தத்தில் இருக்க வேண்டும், எவ்வளவு இருந்தால் அது ஹைப்போகிளைசீமியா, அதை பார்க்கலாமா? இந்த ஹைப்போகிளைசீமியா வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. மைல்டு ஹைப்போகிளைசீமியா, மைல்டு ஹைப்போகிளைசீமியா. அது எவ்வளவுனா குறைந்தது 54 அளவிலிருந்து 70 வரைக்கும் இருந்தால் அது வந்து மிக மைல்டு, மிக குறைவான ஹைப்போகிளைசீமியா. அடுத்து இடைப்பட்டது மாடரேட்டு ஹைப்போகிளைசீமியா அப்படின்னா 40லிருந்து 53 அளவுக்கு இருக்கணும். 40லிருந்து
53 அளவுக்கு மில்லிகிராம் அளவுக்கு வந்து இருக்கணும். அடுத்து வந்து சிவியர் ஹைப்போகிளைசிமியா அப்படின்னா மிக 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 மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஹைப்போகிளைசிமியா குறைவு, ரத்தம் வந்து குறையக்கூடாது. அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 40க்கு குறைவாக, 40 மில்லிகிராமுக்கும் குறைவாக ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு இருந்துச்சுன்னா மிக மிக ஆபத்தானது. அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள வந்து கோமா ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிடும். அவங்கள கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அதனால் இந்த கிளைசீமியாவில் 2 இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஹைப்போ கிளைசீமியா. இந்த ஹைப்பர் கிளைசீமியா என்பது என்னன்னா இரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருப்பதை நாம் அவ்வாறு ஹைப்போகிளைசீமியா என்று அழைக்கின்றோம். அதாவது ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. குறைவாக இருந்தாலும் ஆபத்து, மிகவும் அதிகமாக இருந்தாலும் நோயாளிக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இதில் வந்து என்னென்னா இதில் வந்து இருக்குது. இதில் என்னென்னா இதை வந்து அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொன்னால் ஹைப்பர் கிளைசீமியா என்று அழைக்கின்றோம். குறைவாக இருப்பது வந்து ஹைப்போகிளைசீமியா, மிக அதிகமாக இருப்பது வந்து ஹைப்பர் கிளைசீமியா, ஹைப்பர் கிளைசீமியா என்று அழைக்கின்றோம். இந்த ஹைப்பர் கிளைசீமியாவில் எப்படின்னா இதிலையும் 3 வகையாக பிரிக்கின்றனர். மைல்டு, மாடரேட் அண்டு சிவியர். மைல்டுனா மிக குறைந்த அளவு இருப்பது. குறைந்த அளவு மைல்டு ஹைப்பர்டென்ஷன் வந்து 140 குறைந்தது இருக்கலாம். 140 மில்லிகிராம்லேருந்து 180 மில்லிகிராம் வரைக்கும் என்னென்னா இது வந்து மைல்டு கிளைகோசீமியா, ஹைப்பர் கிளைகோசீமியா என்று அழைக்கிறோம். அடுத்து என்னென்னா 181லேருந்து 240 இருந்துச்சுன்னா அது வந்து மாடரேட் ஹைப்பர் கிளைசீமியா. 181லேருந்து 240 மில்லிகிராம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது மாடரேட் ஹைப்பர் கிளைசீமியா. அடுத்து சிவியர் ஹைப்பர் கிளைசீமியா, அது என்னென்னா 240க்கு மேலே இருந்தால் ரொம்ப 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 ஆபத்தான சர்க்கரை அளவு வந்து ரத்தத்தில் கலந்துருக்கு என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் இதை வந்து நம்ம அடிக்கடி பரிசோதனை செய்து கொண்டு வருகின்ற போது நார்மல் என்ன, நார்மலாக இப்போ ரத்தத்தில் வந்து அதிகமாக இருந்தால் இவ்வளவு இருக்கணும், குறைவாக இருந்தால் இவ்வளவு இருக்குன்னா நார்மல் எவ்வளவு அப்படின்னா ஃபாஸ்டிங் உணவு சாப்பிடாத போதில் வந்து 70லேருந்து 99 வரைக்கும் இருக்கலாம். நாம் உணவு அருந்தாமல் ஃபாஸ்டிங் அதிகாலையில் வந்து ஒரு பரிசோதனை இருக்கும். உணவு பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வாறு ஃபாஸ்டிங்கில் உணவு உண்ணாத போது, எந்த ஒரு உணவும் நாம் உண்ணாத போது நம்முடைய சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு இருக்கலாம்னா 70லேருந்து 99 வரைக்கும் இருந்துச்சுன்னா இது வந்து நார்மல் என்று சொல்லுகிறோம். அடுத்து என்னென்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் 70லேருந்து 99. சரி, சாப்பிட்டதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்க, சொல்லுவாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு 1.5-2 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக சொல்கிறேன், நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு பின்னாடி அந்த உணவானது செரிமானம் அடையும், செரிக்கணும். அந்த செரிமானம் அடைகின்ற போது அந்த உணவிலிருந்து வெளிப்படுகின்ற சர்க்கரை இரத்தத்தோடு கலப்பதற்கு 2 மணி நேரமாவது ஆகும். அப்பொழுது நீங்கள் சாப்பிட்ட பின்னாடி உங்களுடைய இந்த சர்க்கரையுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிட்டதுக்கு பின்னாடி 2 மணி நேரம் கழித்து அந்த பரிசோதனையை செய்ய வேண்டும். அதுதான் போஸ்ட் பேரண்டல் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் போஸ்ட் பேரண்டல் பிளட் சுகர். அது வந்து எவ்வளவு இருக்கணும்னா 140க்கு கீழே, நார்மல் 140க்கு கீழே இருக்கணும். அது இருந்தால் அது நார்மல் என்று அழைக்கின்றனர். இதுக்கு அடுத்தபடியாக இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய வந்து நம்ம சொல்லியிருக்கேன், நிறைய வந்து பிரச்சனைகள் வரும். நம்ம சர்க்கரை நோயாளிகள் வந்து சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லாத போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதில் வந்து என்னென்னா அதை இப்போ நம்ம பார்க்க வேண்டியது
அதுக்கடுத்தபடிய கால் பாதம், இவை பற்றி நாம் என்ன செய்யலாமா, அடுத்த முறை அடுத்த நாளைய தினம் வந்து காணொளியில் இதை வந்து நாம் விரிவாக பார்க்கலாம். எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணணும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். தோழர்களே, வணக்கம். நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.